ஸ்ரீமத் பகவத்கீதை 12வது அத்தியாயமான பக்தி யோகத்தை பார்க்கலாம். அர்ஜுனனுக்கு இப்போது ஒரு மிக முக்கியமான சந்தேகம் எழுகிறது. அர்ஜுனன் கேட்கிறான், கிருஷ்ணா, எப்போதும் உன்னையே நினைத்து உன்னை உருவத்தில் வழிபடும் பக்தர்கள் ஒரு புறம், அழியாததும் உருவமற்ற பரம்பொருளை தியானிப்பவர்கள் மறுபுறம், இவர்களில் யார் சிறந்த யோகி? இது ஒரு ஆழமான கேள்வி. இதற்கு பதிலளிக்கும் பகவான் கிருஷ்ணர் மிக தெளிவாக கூறுகிறார். யார் ஒருவர் தன் மனதை என்னிடம் நிலைநிறுத்தி மிகுந்த நம்பிக்கையோடு எப்போதும் என்னை வழிபடுகிறார்களோ அவனே மிக சிறந்த யோகி என்பது எனது கருத்து என்கிறார். கிருஷ்ணர் இங்கே உருவ வழிபாட்டை எளிமையான வழிபாடாக காட்டுகிறார். அதே சமயம் உருவமற்ற தியானத்தை செய்பவர்களை அவர் விட்டுவிடவில்லை. தங்கள் புலன்களை அடக்கி எல்லா இடங்களிலும் சமமான புத்தியோடு எல்லா உயிர்களின் நன்மையிலும் ஈடுபட்டு அந்த உருவமற்ற பரம்பொருளை தியானிப்பவர்களும் முடிவில் என்னையே வந்து அடைகிறார்கள் என்கிறார். ஆனால் இங்கே ஒரு பெரிய எச்சரிக்கையை தருகிறார். உருவமற்ற அந்த பரம்பொருளிடம் மனதை பதிப்பவர்களுக்கு சிரமங்கள் மிக அதிகம். ஏனெனில் உடல் எடுத்துள்ள மனிதர்களுக்கு உருவமற்ற அந்த பாதையில் செல்வது மிகவும் கடினமானது மற்றும் துயரம் தரக்கூடியது. அர்ஜுனா, நீ உனது கடமைகளை செய்யும்போது உனது மனதை என்னிடம் ஒப்படைத்துவிடு. நீ எதை பார்த்தாலும் அங்கே என் முகத்தை காண். அந்த எளிமையான பக்தியே உன்னை என்னிடம் கொண்டு வந்து சேர்க்கும். கிருஷ்ணர் கூறுகிறார், பார்த்தா, யார் ஒருவர் தங்கள் செயல்கள் அனைத்தையும் என்னிடம் அர்ப்பணித்து என்னையே மேலான கதியாக கொண்டு வேறொன்றையும் சிந்திக்காமல் என்னை தியானிக்கிறார்களோ அவர்களை இந்த மரணம் நிறைந்த சம்சார கடலில் இருந்து நானே மிக விரைவில் கரையேற்றுகிறேன். தொடர்ந்து கிருஷ்ணர் 4 நிலைகளை விளக்குகிறார். முதல் நிலை, உன் மனதை என்னிடம் வை, உன் புத்தியை என்னிடம் நிலைநிறுத்து. அப்படி செய்தால் சந்தேகமின்றி நீ என்னுடனேயே வசிப்பாய். இதுவே உயர்ந்த நிலை. இரண்டாவது நிலை, ஒருவேளை உன்னால் மனதை நிலைநிறுத்த முடியாவிட்டால் பயிற்சி யோகத்தின் மூலம், அதாவது அபியாச யோகத்தின் மூலம் என்னை அடைய முயற்சி செய். மீண்டும் மீண்டும் விலகி செல்லும் மனதை இழுத்து பிடித்து இறைவனிடம் பழக்கப்படுத்துவது அபியாச யோகம். மூன்றாவது நிலை, பயிற்சி செய்யவும் உன்னால் முடியவில்லை என்றால் வருத்தப்படாதே. எனக்காக செயல்களை செய்வதையே ஒரு லட்சியமாக கொள். பகவானுக்காக பணிகளை செய். இவ்வாறு நீ செய்தாலும் மேலான நிலையை அடைவாய். இது ஒரு மிக முக்கியமான வாழ்வியல் சூத்திரம். நாம் செய்யும் வேலை எதுவாக இருந்தாலும் அதை இறைவனுக்காக செய்கிறேன் என்று நினைத்து செய்தால் அந்த செயலே வழிபாடாக மாறிவிடும். ஒரு மருத்துவர் நோயாளியை கவனிப்பதும் ஒரு ஆசிரியர் மாணவர்களுக்கு பாடம் நடத்துவதும் இறைப்பணியாக மாறும்போது அங்கே சோர்வு இருக்காது. கிருஷ்ணர் ஒரு எளிய வரிசையை இங்கே அடுக்குகிறார். அர்ஜுனா, வெறும் பயிற்சியை விட ஞானம் சிறந்தது. ஞானத்தை விட தியானம் சிறந்தது. தியானத்தை விட செயல்களின் பலனை துறப்பது சிறந்தது. ஏனென்றால் எவன் ஒருவன் பலனை எதிர்பார்க்காமல் கடமைகளை செய்கிறானோ அவனுக்கு உடனடியாக அமைதி கிடைக்கிறது. சிந்தித்து பாருங்கள். தற்கால சூழலில் நம்முடைய பதட்டத்திற்கு மிக முக்கிய காரணம் என்ன? நான் இவ்வளவு உழைக்கிறேனே, எனக்கு பதவி உயர்வு கிடைக்குமா, லாபம் கிடைக்குமா என்கிற அந்த பலன் மீதான கவலைதான். கிருஷ்ணர் சொல்கிறார், விளைவுகளை என்னிடம் விட்டுவிட்டு உன் கடமைகளை செய். அந்த தியாகமே உனக்கு மன அமைதியை தரும். நாம் எதற்காக வேலை செய்கிறோம்? மன அமைதியை பெறுவதற்காக. ஆனால் அந்த மன அமைதியை பெறுவதற்கான எளிய வழி கடமைகளை செய்துவிட்டு
பலன்களை இறைவனிடம் ஒப்படைத்து விடுவது. தொடர்ந்து தனக்கு பிடித்தமான பக்தன் எப்படி இருப்பான் என்பதை கிருஷ்ணர் பட்டியலிடுகிறார். எந்த ஒரு உயிரினத்தையும் வெறுக்காதவன், அனைவரிடமும் நட்புடன் இருப்பவன், கருணை மிக்கவன், எனது என்கிற பற்று இல்லாதவன், அகங்காரமற்றவன், இன்ப துன்பங்களை சமமாக பார்ப்பவன் மற்றும் பொறுமை உடையவன் எவனோ அவனே எனக்கு பிரியமானவன். இது ஒரு உன்னதமான வாழ்வியல் இலக்கணம். இன்றைய உலகில் நாம் சிறு சிறு விஷயங்களுக்கெல்லாம் கோபப்படுகிறோம், பழி வாங்குகிறோம். ஆனால் கிருஷ்ணர் சொல்கிறார், எப்போதும் திருப்தியுடன் இருப்பவன், மனதை அடக்கியவன், உறுதியான நிச்சயத்தோடு தன் மனதையும் புத்தியையும் என்னிடம் அர்ப்பணித்தவன் யாரோ அந்த பக்தன் எனக்கு மிகவும் நெருக்கமானவன். இறுதியாக ஒரு அற்புதமான சமூக நீதியை கூறுகிறார். எவனால் இந்த உலகம் துன்பப்படுவதில்லையோ, எவன் இந்த உலகத்தைக் கண்டு துன்பப்படவில்லையோ, மகிழ்ச்சி, பொறாமை, பயம், பதட்டம் ஆகியவற்றிலிருந்து விடுபட்டவன் எவனோ அவனே எனக்கு பிரியமானவன். எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாதவன், உள்ளும் புறமும் தூய்மையானவன், காரியங்களில் திறமையானவன், எதிலும் பதட்டம் அடையாதவன், கவலைகளிலிருந்து விடுபட்டவன் மற்றும் நான் தான் செய்கிறேன் என்கிற அகங்காரத்தோடு புதிய செயல்களை தொடங்காதவன், அத்தகைய பக்தன் எனக்கு பிரியமானவன். இங்கே திறமை என்பதை பக்திக்கு ஒரு இலக்கணமாக கிருஷ்ணர் சொல்வது கவனிக்கத்தக்கது. தற்கால சூழலில் நாம் பக்தியை சோம்பேறித்தனத்தோடு குழப்பிக் கொள்கிறோம். ஆனால் ஒரு பக்தன் தன் கடமையில் மிக திறமையானவனாக இருக்க வேண்டும். அதே சமயம் அதன் முடிவை பற்றி பதட்டம் இல்லாமல் இருக்க வேண்டும். கடமைகளை சிறப்பாக செய்பவன்தான் சிறந்த பக்தனாக இருக்க முடியும். தொடர்ந்து அவர் கூறுகிறார், மகிழ்ச்சி வரும்போது துள்ளி குதிக்காதவன், வெறுப்பு கொள்ளாதவன், துக்கப்படாதவன், எதையும் அவசரப்பட்டு தேடாதவன், நன்மை தீமை இரண்டையும் சமமாக கருதி துறப்பவன் எவனோ அவனே எனக்கு பிரியமானவன். கிருஷ்ணர் அடுக்கும் அடுத்தடுத்த பண்புகள் ஒரு வீரனுக்கு உரியவை. பகைவனிடமும் நண்பனிடமும் சமமாக இருப்பவன், மானத்தையும் அவமானத்தையும் ஒன்றாக கருதுபவன், குளிர் வெப்பம், இன்பம் துன்பம் ஆகிய இரட்டைகளில் மாசுபடாதவன், பற்றற்று இருப்பவன், நிந்தனையையும் புகழையும் சமமாக ஏற்பவன், மௌனத்தை கடைபிடிப்பவன், கிடைத்ததை கொண்டு எப்போதும் திருப்தி அடைபவன், தனக்கென்று ஒரு நிலையான இருப்பிடம் என்கிற பற்று இல்லாதவன், ஆனால் இறைவனிடம் நிலையான புத்தியை கொண்டவன் எவனோ அவனே எனக்கு மிகவும் பிரியமான பக்தன். அர்ஜுனா, என்னால் சொல்லப்பட்ட இந்த அமிர்தம் போன்ற தர்மத்தை மிகுந்த நம்பிக்கையோடு என்னையே மேலான கதியாக கொண்டு யார் கடைபிடிக்கிறார்களோ அந்த பக்தர்கள் எனக்கு மிகவும் பிரியமானவர்கள். இத்துடன் பக்தியோகம் நிறைவடைகிறது. அடுத்து சேத்ரஜ்ய விபாக யோகம், உடல் மற்றும் ஆத்மாவின் வேறுபாடு குறித்த விளக்கங்கள். 13வது அத்தியாயம் சேத்ரஜ்ய விபாக யோகம். இது உணர்வுகளிலிருந்து அறிவுக்கு மாறும் ஒரு ஆழமான பயணம். அர்ஜுனன் இப்போது ஒரு தத்துவவாதியாக மாறி 6 முக்கியமான விஷயங்களை பற்றி படிக்க விரும்புகிறான். அர்ஜுனன் கேட்கிறான், கேசவா, இயற்கை அதாவது பிரகிருதி, புருஷன் அதாவது ஆன்மா, 3வது இந்த உடல் அதாவது க்ஷேத்திரம், 4வது இந்த உடலை அறிபவன் க்ஷேத்ரஜ்ஞன், 5வது அறிவு, இது ஞானம், மற்றும் அறியப்பட வேண்டிய பொருளான ஞேயம். இவற்றுக்கு இடையே உள்ள வித்தியாசங்களை நான் தெளிவாக அறிய விரும்புகிறேன் என்று அர்ஜுனன் கேட்கிறான். இதற்கு பதிலளிக்கும் பகவான் கிருஷ்ணர் ஒரு தத்துவ பேராசிரியரைப் போல மிக தெளிவாக பாடத்தை தொடங்குகிறார். கௌந்தேயா, இந்த மனித உடல் இருக்கிறதே, இதுதான் க்ஷேத்திரம். க்ஷேத்திரம் என்றால் வயல் அல்லது களம் என்று அழைக்கப்படுகிறது. இந்த உடலுக்குள் இருந்து கொண்டு இதை
அதாவது எனது உடல் என்று எவன் ஒருவன் அறிகிறானோ அவனைத்தான் க்ஷேத்ரஜன், அதாவது உடலை அறிபவன் என்று ஞானிகள் கூறுகிறார்கள். இப்போது 2 விஷயங்கள் பார்த்தோம். ஒன்று க்ஷேத்திரம், இன்னொன்று க்ஷேத்ரஜன். க்ஷேத்திரம் என்றால் உடல், க்ஷேத்ரஜன் என்றால் இந்த உடலை நான் என்று கருதுபவன். அடுத்து அர்ஜுனா, எல்லா உடல்களிலும், அதாவது இந்த பிரபஞ்சத்தில் உள்ள எல்லா உடல்களிலும் அந்த அறிபவன் நானே என்பதை உணர்ந்து கொள். இந்த பிரபஞ்சத்தில் பல்வேறு உடல்கள் இருக்கின்றன. ஒவ்வொரு உடலும் ஒரு க்ஷேத்திரம். ஒவ்வொரு உடலிலும் ஒரு க்ஷேத்ரஜன் இருக்கிறான், அதாவது உடலை நான் என்று அறிபவன். அடுத்து இந்த எல்லா உடல்களையும் சேர்த்து ஒரு க்ஷேத்ரஜன் இருக்கிறான். அவருக்கு இந்த பிரபஞ்சத்தில் உள்ள எல்லா உடல்களும் சேர்ந்து ஒரே உடலாக இருக்கிறது. கிருஷ்ணர் கூறுகிறார், இந்த உடல் எத்தகையது, இதில் உள்ள மாறுதல்கள் என்ன, இது எதிலிருந்து தோன்றியது, இதை இயக்குபவனின் ஆற்றல் என்ன, இதை பற்றி சுருக்கமாக சொல்கிறேன் கேள். ரிஷிகள் பலவாறாக இதை பாடியிருக்கிறார்கள். பல்வேறு வேத மந்திரங்களும் தர்க்க ரீதியான பிரம்ம சூத்திரங்களும் இந்த உண்மையை தெளிவாக உறுதிப்படுத்தியிருக்கின்றன. கிருஷ்ணர் உடலின் அமைப்பை பட்டியலிடுகிறார். 50 பூதங்கள், அதாவது நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம், இதை மகாபூதானி என்கிறார்கள். அகங்காரம், புத்தி, மூல பிரகிருதி, அதாவது அவ்யக்தம். அதன் பிறகு 10 இந்திரியங்கள். இந்த 10ல் 5 ஞானேந்திரியங்கள், 5 கர்மேந்திரியங்கள் மற்றும் மனம், மற்றும் இந்திரியங்களின் 5 விஷயங்களான சுவை, ஒளி, ஊறு, ஓசை, நாற்றம். இத்துடன் இந்த பட்டியல் முடியவில்லை. நம்முடைய உணர்ச்சிகளும் இந்த க்ஷேத்திரத்தின் ஒரு பகுதியே என்கிறார். ஆசை, வெறுப்பு, இன்பம், துன்பம், உடல் அமைப்பு, உணர்வு, உறுதி, இவை அனைத்தும் மாற்றங்களுக்கு உட்பட்ட க்ஷேத்திரம் என்று சுருக்கமாக கூறப்படுகிறது. அதாவது க்ஷேத்திரம் என்றால் உடல். இந்த உடலில் என்னவெல்லாம் இருக்கின்றன? 50 பூதங்கள். அது நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம். அதன் பிறகு அகங்காரம், புத்தி, அவ்யக்தம், 5 ஞானேந்திரியங்கள், 5 கர்மேந்திரியங்கள், மனம் மற்றும் 5 விஷயங்களான சுவை, ஒளி, ஊறு, ஓசை, நாற்றம். இதனுடன் விருப்பு, வெறுப்பு, இன்பம், துன்பம், உணர்வு, உறுதி, இவை அனைத்தும் சேர்ந்திருக்கின்றன. சிந்தித்து பாருங்கள். பொதுவாக நாம் நம்முடைய ஆசைகளையும் கோபத்தையும் நான் என்று நினைக்கிறோம். ஆனால் கிருஷ்ணர் அவற்றை உடல் சார்ந்தவை என்று ஒதுக்குகிறார். ஒரு வயலில் களைகள் முளைப்பதைப் போல நம் மனமாகிய வயலில் இந்த உணர்வுகள் முளைக்கின்றன. நீங்கள் அந்த உணர்ச்சிகள் அல்ல, நீங்கள் அவற்றை கவனிக்கும் அறிபவன். தொடர்ந்து 20 பண்புகளை கொண்ட ஞானத்தை கிருஷ்ணர் பட்டியலிடுகிறார். இது புத்தக புழுவாக இருப்பதல்ல, வாழ்க்கைக்கு தேவையான பாடமாகும். தன்னைத்தான் புகழாமல் இருப்பது, வெளிப்பகட்டு இல்லாமல் இருப்பது, எவ்வுயிருக்கும் தீங்கு செய்யாமல் இருப்பது, பொறுமை மற்றும் நேர்மை, குருவுக்கு சேவை செய்தல், மன தூய்மை மற்றும் மன உறுதி, புலனின்பங்களில் பற்று இல்லாமல் இருப்பது, பிறப்பு, இறப்பு, மூப்பு, நோய் ஆகியவற்றில் உள்ள துன்பங்களை சிந்தித்து பார்ப்பது, இவை அனைத்தையும் கொண்டவன் யாரோ அவன்தான் ஞானி. சிலர் பொதுவாக ஞானம் என்றால் என்ன என்று கேட்பார்கள். கிருஷ்ணர் இங்கே கொடுத்திருப்பதுதான் ஞானம். அதாவது தன்னைத்தான் புகழாமல் இருப்பது, வெளிப்பகட்டு இல்லாமல் இருப்பது, எவ்வுயிருக்கும் தீங்கு செய்யாமல் இருப்பது, பொறுமை மற்றும் நேர்மை, குருவுக்கு சேவை செய்வது, மன தூய்மை மற்றும் மன உறுதி, புலனின்பங்களில் பற்றற்று இருப்பது, பிறப்பு, இறப்பு, மூப்பு, நோய் ஆகியவற்றில் உள்ள துன்பங்களை சிந்தித்து பார்ப்பது, இவைகள்தான் ஞானம். இவைகளை யார்
கொண்டிருக்கிறார்களோ அவன்தான் ஞானி. ஞானியின் செயல்பாடுகளை பற்றி கிருஷ்ணர் விளக்குகிறார். இறைவனிடம் மாறாத கலப்பற்ற பக்தியை கொண்டிருப்பது, அமைதியான தனிமையான இடங்களில் இருக்க விரும்புவது, உலகியல் கூட்டங்களில் ஆர்வம் காட்டாமல் இருப்பது, இவற்றுடன் ஆன்மீக ஞானத்தில் எப்போதும் நிலைத்திருப்பது, உண்மையான தத்துவத்தின் பொருளை ஆராய்ந்து உணர்வது ஆகியவையே ஞானம். இதற்கு மாறானவை அனைத்தும் அஞ்ஞானம் என்று கூறுகிறார். அடுத்து, நாம் எதை அறிய வேண்டிய பொருள், அதாவது ஞேயம் என்று அழைக்கிறோம் என்று அர்ஜுனன் கேட்கிறான். அர்ஜுனா, எதை அறிவதால் ஒருவன் மரணமில்லா பெருவாழ்வை அடைகிறானோ அந்த பரம்பொருளை பற்றி சொல்கிறேன் கேள். இந்த மரணமில்லா பெருவாழ்வுக்கு அமிர்தம் என்று பெயர். அது ஆதியற்றது, மேலானது, உள்ளது என்றும் சொல்ல முடியாது, இல்லாதது என்றும் சொல்ல முடியாது. அந்த பரம்பொருளின் பிரம்மாண்டத்தை கிருஷ்ணர் விவரிக்கிறார். அதற்கு எல்லா இடங்களிலும் கைகள் மற்றும் கால்கள் உள்ளன. எல்லா இடங்களிலும் கண்கள், தலைகள், முகங்கள் மற்றும் காதுகள் உள்ளன. அது இந்த பிரபஞ்சம் முழுவதையும் சூழ்ந்து நிற்கிறது. அது எல்லா புலன்களும் உடையது. அதே நேரம் அதற்கு புலன்கள் கிடையாது. அது எதிலும் பற்றற்றது, ஆனால் எல்லாவற்றையும் தாங்குகிறது. அது குணங்களற்றது, ஆனால் எல்லா குணங்களையும் அனுபவிக்கிறது. அர்ஜுனா, அந்த பரம்பொருள் எல்லா உயிரினங்களுக்கு வெளியேயும் இருக்கிறது, உள்ளேயும் இருக்கிறது. அது அசையாதது, அதே சமயம் அசைவதாக தோன்றுகிறது. அது மிகவும் நுட்பமானது, எனவே எளிதில் அறிய முடியாதது. அது மிக தொலைவில் இருக்கிறது, அதே சமயம் மிக அருகிலும் அது இருக்கிறது. அந்த பரம்பொருள் பிரிக்கப்பட முடியாதது, ஆனாலும் எல்லா உயிர்களிலும் பிரிக்கப்பட்டது போல தோன்றுகிறது. அதுவே அனைத்தையும் தாங்குவது, அனைத்தையும் அழிப்பதும் அதுதான், அனைத்தையும் படைப்பதும் அதுதான். அது ஒளிக்கெல்லாம் ஒளியானது, இருளுக்கு அப்பாற்பட்டது. அதுவே ஞானம். அறியப்பட வேண்டிய பொருளும் அதுதான், அறிவினால் அடையத்தக்கதும் அதுதான். அது அனைவருடைய இதயத்திலும் அமர்ந்துள்ளது. இறுதியாக கிருஷ்ணர் ஒரு பெரிய தத்துவத்தை அறிமுகப்படுத்துகிறார். இயற்கை, அதாவது பிரகிருதி, மற்றும் புருஷன், அதாவது ஆன்மா, இவை இரண்டுமே ஆதியற்றவை, அதாவது துவக்கம் மற்றும் முடிவு இல்லாதவை என்று அறிந்து கொள். இந்த உலகத்தில் நாம் காணும் மாற்றங்கள் மற்றும் முக்குணங்களான சத்துவம், ரஜஸ், தமஸ் அனைத்தும் இந்த பிரகிருத்தியிலிருந்து, அதாவது இயற்கையிலிருந்து பிறந்தவை. கிருஷ்ணர் மேலும் விளக்குகிறார். செயல், அதாவது காரியம், அதற்கான கருவிகள், செய்வதற்கான கருவிகள், அதாவது கரணம், மற்றும் அவற்றை செய்யும் தன்மை ஆகியவற்றிற்கு பிரகிருதி, அதாவது இயற்கைதான் காரணம் என்று சொல்லப்படுகிறது. ஆனால் அந்த செயல்களால் விளையும் இன்ப துன்பங்களை அனுபவிப்பதற்கு ஆன்மாதான் காரணம். இது ஒரு நுட்பமான உண்மை. ஒரு கார் ஓடுகிறது என்றால் அதன் இயந்திரம் மற்றும் எரிபொருள்தான் காரின் இயக்கத்திற்கு காரணம். ஆனால் அந்த பயணத்தின் சுகத்தையோ அல்லது களைப்பையோ அனுபவிப்பவர் அதில் அமர்ந்திருக்கும் பயணிதான். தற்கால சூழலில் நாம் நம் உடலின் இயக்கத்தை நான் என்று நினைத்து குழம்புகிறோம். ஆனால் உடல் இயங்குகிறது, அந்த உடலின் அனுபவத்தை உணர்பவர்கள்தான் நாம். தொடர்ந்து கிருஷ்ணர் ஒரு ரகசியத்தை சொல்கிறார். இந்த ஆன்மா இயற்கையில் நிலை பெற்று இயற்கையிலிருந்து பிறந்த முக்குணங்களான சத்துவம், ரஜஸ், தமஸ் இவற்றை அனுபவிக்கிறது. இந்த குணங்களோடு ஏற்படும் பற்றே இந்த ஆன்மா உயர்ந்த அல்லது தாழ்ந்த பிறவிகளை எடுப்பதற்கு மூல காரணமாக அமைகிறது. அப்படியானால் இந்த உடலில் இருக்கும் ஆன்மாவின் உண்மையான நிலை என்ன? இந்த உடலில் இருக்கும் அந்த மேலான ஆன்மா அனைத்தையும் கவனிப்பவன், அனுமதி அளிப்பவன், தாங்குபவன், அனுபவிப்பவன்,
மற்றும் மகேஸ்வரன் என்று அழைக்கப்படுகிறான். அவனே இந்த உடலில் இருக்கும் பரமாத்மா. இறுதியாக அந்த ஆத்மாவை உணரும் வழிகளை கிருஷ்ணர் கூறுகிறார். சிலர் தியானத்தின் மூலம் தங்களுக்குள் இருக்கும் ஆன்மாவை தரிசிக்கிறார்கள். சிலர் அறிவுபூர்வமான தத்துவ விசாரணையின் மூலம் உணர்கிறார்கள். சிலர் பலன் கருதாத கடமைகளை செய்வதன் மூலம் ஆத்மாவை உணர்கிறார்கள். கிருஷ்ணர் சொல்கிறார், அர்ஜுனா, இதுவரை சொன்ன ஆழமான தத்துவங்களை அறியாதவர்கள் கூட மற்றவர்கள் சொல்ல கேட்டு அதன் மேல் நம்பிக்கை வைத்து வழிபடுகிறார்கள். கேள்வி ஞானத்தையே ஆதாரமாக கொண்ட அவர்களும் மரணத்தை கடந்து மோட்சத்தை அடைகிறார்கள். இது ஒரு முக்கியமான வாழ்வியல் பாடம். தற்கால சூழலில் நம்மால் பெரிய நூல்களை படிக்கவோ ஆழ்ந்த தியானம் செய்யவோ முடியாமல் போகலாம். ஆனால் நல்ல விஷயங்களை கேட்பதும் பெரியோர்களின் வார்த்தைகளை நம்பிக்கையோடு பின்பற்றுவதும் கூட நம்மை உயர்த்திவிடும். கேள்வி ஞானம் என்பது ஒரு எளிய ஆனால் வலிமையான ஏணி போன்றது. அடுத்து ஒரு மாபெரும் உண்மையை சொல்கிறார். அசையாதவை மற்றும் அசைபவை என இந்த பிரபஞ்சத்தில் பிறக்கும் எத்தகைய பொருளாக இருந்தாலும் அது க்ஷேத்திரம், அதாவது உடல், மற்றும் க்ஷேத்திரஜன், அதாவது உடலுக்குள் இருப்பவன், இவர்களின் சேர்க்கையால் தான் உண்டாகிறது என்பதை உணர்ந்து கொள். எல்லா உயிர்களிலும் சமமாக தங்கியிருப்பவனும் அழியும் உடல்களில் அழிவில்லாதவனாக இருப்பவனுமான அந்த பரமேஸ்வரனை யார் காண்கிறானோ அவரே உண்மையை காண்பவர். எல்லா செயல்களும் இயற்கையால் தான் செய்யப்படுகின்றன. ஆன்மா எதையும் செய்வது இல்லை என்று எவன் ஒருவன் காண்கிறானோ அவனே உண்மையை அறிந்தவன். கிருஷ்ணர் கூறுகிறார், அர்ஜுனா, வெவ்வேறாக தோன்றும் இந்த உயிரினங்கள் அனைத்தும் அந்த ஒரே பரம்பொருளிடம் நிலை பெற்று இருப்பதையும் அந்த ஒன்றிலிருந்தே இவை அனைத்தும் விரிவடைந்துள்ளன என்பதையும் எவன் ஒருவன் காண்கிறானோ அவன் அந்த பிரம்ம நிலையை அடைகிறான். ஒரு தங்க கட்டியிலிருந்து மோதிரம், சங்கிலி, வளையல் என பல ஆபரணங்கள் செய்யப்படுகின்றன. பார்ப்பதற்கு அவை வெவ்வேறாக தெரிந்தாலும் அவற்றின் அடிப்படை தங்கம் ஒன்றுதான். அதுபோலவே மனிதர்கள், விலங்குகள், செடி கொடிகள் என பல உருவங்கள் இருந்தாலும் அவற்றிற்கு ஆதாரமான ஆன்மா ஒன்றுதான். அந்த ஆன்மாவின் இயல்பை விளக்குகிறார். கௌந்தையா, இந்த ஆன்மா ஆதியற்றது, குணங்களற்றது, அழிவற்றது. இது உடலுக்குள் இருந்தாலும் இது எதையும் செய்வதில்லை, எதனாலும் பாதிக்கப்படுவதும் இல்லை. இதற்கு கிருஷ்ணர் தரும் முதல் உவமை, எங்கும் நிறைந்திருக்கும் ஆகாயம் மிக நுட்பமாக இருப்பதால் அழுக்குகளால் எப்படி பாதிக்கப்படுவதில்லையோ அதுபோலவே உடல் முழுவதும் வியாபித்திருக்கும் ஆன்மாவும் உடலின் குறைபாடுகளால் பாதிக்கப்படுவதில்லை. இங்கே நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது, ஆன்மா உடலில் ஒரு இடத்தில் இருப்பதில்லை, இது உடல் முழுவதும் வியாபிக்கப்பட்டுள்ளது என்று கிருஷ்ணர் சொல்கிறார். அடுத்த உதாரணம், ஒரே ஒரு சூரியன் இந்த உலகம் முழுவதையும் எப்படி பிரகாசிக்க செய்கிறானோ அதுபோல இந்த உடலுக்குள் இருக்கும் அந்த ஆன்மா இந்த உடல் முழுவதையும் தன் உணர்வால் பிரகாசிக்க செய்கிறது. ஒரு மின்விளக்கு எரிகிறது என்றால் அந்த ஒளியின் மூலம் நாம் எல்லாவற்றையும் பார்க்கலாம், தீயவற்றையும் பார்க்கலாம், நல்லவற்றையும் பார்க்கலாம். ஆனால் அந்த ஒளி எதனாலும் அழுக்காவதில்லை. அதுபோலவே நம் உடலில் இருக்கும் ஆன்மா இந்த உடலை இயக்குகிறது. இந்த உடல் மூலமாக எல்லாவற்றையும் பார்க்கிறது. ஆனால் உடலுக்கு வரும் நோயோ, முதுமையோ, ஏன் மரணமோ கூட ஆன்மாவை பாதிப்பதில்லை. இறுதியாக இந்த அத்தியாயத்தின் சாரத்தை கிருஷ்ணர் சொல்கிறார். யார் ஒருவர் ஞான கண்ணால் இந்த உடல் மற்றும் இந்த உடலை நான் என்று அறிபவர் ஆகிய இருவருக்கும் உள்ள வேறுபாட்டை உணர்கிறானோ, மேலும் இந்த இயற்கையின் பிடியிலிருந்து விடுபடும் வழியை அறிகிறானோ, அவர்கள் அந்த மேலான நிலையை அடைகிறார்கள். நீ எதை கண்டும் அஞ்சாதே. சூரியனைப் போல உனது ஆத்ம ஒளியால் உன் கடமையை செய். எங்கும் நிறைந்திருக்கும் ஆகாசத்தைப் போல பற்றற்று இரு.
உடல் என்பது ஒரு சட்டை. அதை மாற்றுவதில் வருத்தம் தேவையில்லை. அந்த மாறாத உண்மையை உணர்ந்து ஒரு ஞானியாக எழுந்து நில். இத்துடன் க்ஷேத்திர க்ஷேத்திரஜ்ஞ விபாக யோகம் நிறைவடைகிறது.